ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு மும்பை ஃபிளாவிஸ் டைரியின் அன்பு வணக்கம். எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, கொஞ்சம் தவிர்க்க முடியாத காரணத்தினால நம்ம வீடியோ லேட் ஆயிடுச்சு. அதனாலவே இன்னைக்கு உங்களை ஐஸ் வைக்கிறதுக்காக சூப்பரா குளு குளுன்னு மல்டி விட்டமின் ஜூஸோட வந்திருக்கேங்க. அடிக்கிற வெயிலுக்கு ஜூஸ் குடிச்சா அடிபொலியா இருக்கும். வாங்க சூப்பர் ஜூஸ் எப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ நம்ம ஜூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். 3 மீடியம் சைஸ் கேரட் எடுத்துருக்கிறேன், ஒரு தக்காளி பழம், எலுமிச்சம்பழம், அப்புறம் மாதுளம்பழம் 1 எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன், தேன் எடுத்துருக்குறாங்க. தேன் வந்து நம்ம விருப்பம்தான், இனிப்பு தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கேரட்டெல்லாம் தோல் உரித்து கட் பண்ணி ஜூஸ் பண்ணுறதுக்கு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கேரட், தக்காளி, எலுமிச்சம்பழம் சாறு எடுத்து வச்சுருக்கிறேன், மாதுளம்பழம் ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம், ஒரு துண்டு இஞ்சி எடுத்து வச்சுருக்குறாங்க. அது நம்ம விருப்பம்தான். இஞ்சி ஃப்ளேவர் பிடிக்கிறவங்க மட்டும் இஞ்சி சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இப்போ கேரட் நான் 3 கட் பண்ணி வச்சதுக்கு மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கிறேன். இஞ்சி ஒரு துண்டு சேர்த்துருக்கிறேன். தக்காளி பழம் இதுவும் சேர்த்துக்கலாம். மாதுளம்பழம், ஒரு மாதுளம்பழத்தோட விதைகள் தாங்க எடுத்து வச்சுருக்கிறேன். இவ்வளோ போதும். இந்த ஜூஸ் பார்த்தீங்கன்னா 2 கிளாஸ்லேருந்து 3 கிளாஸ் வரைக்கும் நம்ம அடித்து எடுத்துக்கலாம், தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து எடுத்துக்கலாம். அடித்து எடுத்துட்டு அப்புறமா நம்ம எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்துக்கிட போகிறோம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும். இங்கே பாருங்கள், நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதே மாதிரி ஒரு அரிப்பில் நல்லா அரித்து எடுத்துக்கலாம். நல்ல ஹெல்த்தியான ஜூஸுங்க. இந்த ஜூஸ் குடித்தா நல்ல நம்ம காம்ப்ளெக்ஷன் வந்து நல்ல கலர் கொடுக்கும். நம்ம ஸ்கின் வந்து நல்ல கலர் கொடுக்கும். ஸ்கின் வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். டெய்லி ஒவ்வொரு கிளாஸ் குடித்தா ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஹெல்த்தியான ஜூஸு மதியானம் குடிக்கிறது நல்லது. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் மொத்தத்தில் 2 கப் தண்ணி சேர்த்துருக்குறேன். நீங்கள் 2லேருந்து 3 கப் வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ எலுமிச்சம்பழம் ஜூஸு ஒரு எலுமிச்சம்பழத்தோட ஜூஸ் நம்ம சேர்த்துருக்குறோம். இப்போ ஒரு பிஞ்சு அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஏற்கனவே கொஞ்சம் புளிப்பு இருக்கும், அதனால் சேர்த்துருக்குறேன். தேன் விருப்பப்படுறவங்க தேன் சேர்த்துக்கோங்க, இல்லை அப்படியே குடிக்கதா இருந்தால் குடிச்சிக்கோங்க. தேனுக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து கிளாஸில் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த பவுலில் இப்படியே நான் ஊற்றினோன்னா கொட்டிடும். அதனால் நான் மிக்ஸி ஜாரில் இதை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நான் கிளாஸில் ஊற்றிக்க போகிறேன். உங்களுக்கு புதினா ஃப்ளேவர் பிடிக்கிறவங்க பொடிசாக கட் பண்ணி போட்டுட்டு கூட குடிக்கலாம். ஃப்ளேவர் பிடிக்காதவங்க சேர்க்க வேண்டாம். நான் இந்த ஜூஸில் புதினா வந்து பொடிசாக கட் பண்ணி போட போகிறேன். நிறைய இல்லை, கொஞ்சமாக. நல்ல ஹெல்த்தியான ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ஐஸ் சேர்க்குறவங்க ஐஸ் சேர்த்துக்கோங்க. நான் ஐஸ் எதுவுமே சேர்க்கலை. கொஞ்சம் குளிர்ந்த தண்ணி தான் நான் சேர்த்துருக்குறேன். இங்கே பார்த்தீங்களா, புதினா கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ டேஸ்ட்டு பார்க்குறேன். ஆஹா, சூப்பர் ஜூஸுங்க. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக இந்த வெயிலுக்கு இந்த ஜூஸ் பண்ணி சாப்பிடுங்க.